ஸ்ட்ராங்கா நீங்க வந்து படிக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நியூஸ் பேப்பரை நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் ஸ்கில் அப்படிங்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கில்லு. உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ஒரு நடப்பு சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ளும் பொழுது என்டையர் ப்ராசஸே உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸே ரொம்ப ஹாப்பியா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், ரைட்? ஸோ அதனால இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கக்கூடிய ஸ்கில்லை நீங்க வந்து நல்லா வந்து வளர்த்துக்கணும். ஸோ அதற்கான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரையில இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு முதலீடு மாதிரி. முதலீடு அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், புத்தகமா இருக்கட்டும், ஒரு பள்ளி புத்தகம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வாங்கி கலெக்ட் பண்ணி நீங்க இது பண்றதா வந்து இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுடைய முதலீடு. நான் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறேன் ஆனா என்கிட்ட ஸ்கூல் புத்தகம் கிடையாது, நான் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறேன் என்கிட்ட ஸ்டாண்டர்ட் புத்தகம் கிடையாது, பழைய வினாத்தாள் தெரியாதுன்னா அது வந்து எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங்ல பேசிக்கான என்சிஆர்டி புத்தகமோ மற்ற புத்தகங்களோ வந்து பெரும்பாலும் என் கையில வந்து இருக்காது. ஆனா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சில தோல்விகளை எனக்கு வந்து கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டாண்டர்டான புத்தகத்தை நீங்க வந்து ரீட் பண்ணாம விடும் பட்சத்துல அது வந்து ஒரு பயங்கரமான நெகட்டிவ் இம்பாக்டா உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதனால ஸ்டாண்டர்டான புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால நீங்க ஸ்டாண்டர்டான புத்தகம் படிக்கணும், பிளஸ் வந்து ப்ராப்பரா நியூஸ் பேப்பர் வந்து படிக்கணும், ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல தினமணி நியூஸ் பேப்பர் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ தினமணி நியூஸ் பேப்பரை நம்ம வந்து பக்கவான முறையில வந்து பார்ப்போம், ரைட்? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ தினமணி நியூஸ் பேப்பரை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்குன்னு ஒரு சில ஸ்கில் வந்து இருக்கு. நீங்க வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம், இல்ல வந்து தினமணி வந்து படிக்கலாம், இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலாம். ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை பக்காவா வந்து படிக்கணும். எப்பவுமே இங்க இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய செய்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டிருப்பாங்க, ரைட்? முக்கிய செய்திகள் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடு அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒவ்வொன்று இதுலயும் வந்து பாருங்க, இதுல சென்னை அப்படி இருக்கு, அப்போ சென்னை சார்ந்த செய்திகள் இருக்கும். உங்க ஊர் நியூஸ்னா திருநெல்வேலி சார்ந்த நியூஸ் வந்து இருக்கும். இந்த ரெண்டாவது பக்கமும் சென்னை, அதாவது ரீஜனல் நியூஸ் வந்து இருக்கும், ரைட்? இதே மாதிரி ஹிந்து பேப்பர்லயும் என்னென்ன போட்டிருக்காங்க, செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரும், அதெல்லாம் வந்து பாருங்க. இது வந்து தமிழ்நாடு நியூஸ், ஓகே? அப்போ இந்த 2 நியூஸ் எந்த ரீஜியன்ல இருக்கிறீங்களோ அந்த ரீஜன் சார்ந்த நியூஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சார்ந்த நியூஸ், தமிழ்நாடு சார்ந்தது, ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நடுப்பக்க கட்டுரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கட்டுரை வந்து இருக்கு. இந்த கட்டுரையும் எப்படி ரீட் பண்ணணும்னு நான் வந்து சொல்றேன், ரைட்? கட்டுரை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல இருக்கக்கூடிய நியூஸஸ் வந்து இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய லெவல்ல, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிற மாநிலங்கள் லைக் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கான நியூஸ் வந்து இருக்கும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற மாநிலங்கள் சார்ந்த 2 பேஜஸ் வந்து இருக்கு, ரைட்டுங்களா? அடுத்து விளையாட்டு செய்திகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. விளையாட்டுல சில பேஜ் வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா கீழே அடியில ஸ்டேட்டோட நியூஸ் வந்து போடுவாங்க, புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா இங்க வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி வந்து நியூஸஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் வைஸ் ஏதாவது ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த பேஜ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம வந்து ஸ்கூல் புக் படிக்கும்போது ஒரு இண்டெக்ஸை எடுத்து இந்த எந்தெந்த இண்டெக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் எந்த நியூஸ் பேப்பர்னாலும் எடுங்க, அந்த நியூஸ் பேப்பர்ல மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தகவல் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் யாராவது தெரிஞ்சிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். யாராவது இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இது புதுசா கத்துக்கிறவங்க யாராவது யாருக்காவது தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? புதுசா கத்துக்கிறவங்க, இது இப்பதான் தெரியுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இனி எந்த ஒரு விஷயத்தையுமே படிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் முந்தானத்து வந்து ஆன்சர் ரைட்டிங் வந்து கொடுத்தேன். அதுல யாருமே ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா எழுதல. அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்த மாதிரி பெர்சன்ஸ் தான் எனக்கு வந்து தேவை, ரைட்? எல்லாம் தெரிஞ்சவங்கள பாஸ் பண்றது மேட்டர் கிடையாது. ஒண்ணுமே தெரியாதவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுலாம் சந்தோஷம் இருக்கு. அப்போ நீங்க அதுல என்ன தப்பு பண்ணீங்க அன்னைக்கு ஆன்சர் கொடுக்கும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா
கொஸ்டின் கொடுத்தோடனே ஒரு பரபரப்பா உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வந்திருக்கும். ஒரு ஜஸ்ட் உட்கார்ந்து யோசித்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நாம வந்து எழுத போறோம், என்னென்ன பாயிண்ட்ஸை எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா அந்த விஷயத்த நீங்க வந்து கொண்டு போக முடியும். இப்போ நியூஸ் பேப்பரை ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறீங்க, பார்த்த பிறகு ஓவரால் நியூஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்டேட்டை பத்தி இருக்கு, ரீஜனலை பத்தி வந்து இருக்கு, ஸ்போர்ட்ஸை பத்தி இருக்கு. அப்போ நம்ம எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச நியூஸை ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஃபார்முலா எங்க நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு வந்து போறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாம இருக்கு. எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே ஃபுல்லா மைண்டே வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஆயிடுச்சு, லைஃபே என்ன ஆகுமோ அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் வருது. அப்போ அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சும்மா புரட்டிட்டு எந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல, லைக் வந்து சயின்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா சயின்ஸ்ல அந்த கொஸ்டினை நீங்க வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்க எந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, பொலிட்டிக்கல் ரீதியா வந்து பிடிக்கும்னா அந்த நியூஸ் பேப்பரை, அந்த பேஜை நீங்க வந்து ரெகுலரா எடுத்து இது பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் தான் பிடிக்குமா, தப்பு இல்லை. ஒரு காலையில ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸை ஒரு 5 பக்கம் 10 பக்கம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீடிங், அந்த மைண்ட் வந்து ஃபுல்லா ரீட் பண்றதுக்கு வந்து செட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நியூஸ் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு சும்மா வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ரைட்? இப்போ நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1 hour ஆகலாம், அதுக்கப்புறம் 40 நிமிஷம் தான். 40 நிமிஷத்துல வெளியே தூக்கி போட்டு வேற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும், ரைட்? ஸோ இதுல இந்த காணொலியில நம்ம நோட்ஸ் எடுக்கிறது எப்படி, நியூஸ் பேப்பர் ரீடிங் எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு முடிஞ்சா இன்னைக்குள்ள வந்து முடிக்கலாம், அப்படி இல்லாட்டி மீதி நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெரும்பாலான பேர் வந்து தப்பு பண்றது என்ன அப்படின்னா, நம்ம நியூஸ் பேப்பர் இங்க இணையதளத்திலேயே நம்ம வந்து தினமணி இ பேப்பர்லயும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், பிளஸ் ஹிந்து நியூஸ் பேப்பரையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஆனா நம்ம வந்து இது வந்து 800 ரூபா ஆகும்னு வைங்களேன். ஸோ அந்த 800 ரூபாய்க்கு நம்ம வந்து கஞ்சித்தனம் பிடிச்சி இந்த டெலகிராம்ல எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவோம். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தமிழ், இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் காலையில 3 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான மெயிலும் வந்து வந்துடும். ஹிந்து பேப்பர் காலையில 4 மணிக்கே அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ டெய்லி ஒரு 4 மணிக்கு எழுந்திக்கிறீங்கன்னா ஒரு 5:30க்குள்ள நீங்க வந்து பேப்பரை படிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலையை நீங்க வந்து பார்த்துடலாம், ரைட்? உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பருக்கு மெயில் அனுப்புங்க, அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் 4 பேர் வந்து சேர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை அவங்ககிட்ட கேட்டுட்டு அனுமதி பெற்று நீங்க இது பண்ணுங்க. இந்த போட்டித் தேர்வை பொறுத்தவரையில பெரும்பாலான மாணவர்கள் எங்கேயாவது நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து மாற்று வழியில வந்து கிடைக்கும், அதை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அப்படிங்கக்கூடியதுல ஏதோ ஒரு டெஸ்ட் கொஸ்டின் வந்து எங்கேயோ வந்து இல்லீகலா கிடைக்குது அப்படின்னா அதை மொத்தமா வந்து டவுன்லோட் பண்றது, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் பேப்பரை வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு தேவைப்படும் போது அதை மொத்தமா வந்து அதை மாற்று வழியில அதை வந்து தேடும் பொழுது என்ன ஆகும்னா அந்த விஷயத்தை என்ன பண்ண முடியுங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க வந்து பயன்படுத்த முடியும், ரைட்? ஸோ ஒரு புத்தகம் எங்கேயோ வந்து கிடைக்குது, அந்த புத்தகத்தை நம்ம வந்து வாங்காம ஏதோ ஒரு மாற்று வழியில வந்து அதை பெறுறோம் அப்படின்னா அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி கூட வந்து பார்க்க மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய பேர் லைஃப்ல வந்து நிகழ்ந்திருக்கலாம். அதனால எதையுமே நேர்மையான முறையில பெறுறதுக்கான விஷயத்த வந்து பண்ணுங்க. அந்த நேர்மை கண்டிப்பா உங்களை வந்து இந்த போட்டித் தேர்வுல மிக எளிமையா வெற்றி பெற செய்யும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மெயின் நியூஸை வந்து பார்ப்போம். ஸோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதுக்கு ஒரு சில ஸ்கில் இருக்கு. இப்போ நியூஸ் பேப்பரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூர் கலவரம், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு அப்படிங்கக்கூடிய நியூஸ். இப்போ மணிப்பூர் அப்படின்னோடனே மணிப்பூர் அப்படின்னா என்ன அப்படிங்கக்கூடிய விஷயம் நீங்க வந்து தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நேரா உங்க சைட்ல ஒரு பக்கத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கையில உங்களுக்கு வந்து மேப் வந்து இருக்கணும், ரைட்? ஸோ உங்க கையில மேப் வந்து இருக்கணும். அந்த மேப்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட மேப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியா மேப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து நார்த் ஈஸ்ட் மேப்பு. இதுல வந்து பிரம்மபுத்திரா நதி வந்து இங்க வந்து வருது. ஸோ இதுல நீங்க மணிப்பூர் அப்படின்னோடனே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இங்க நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரை பத்தி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் என்ன எழுத முடியுது. ஓகே, ஸோ இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியா மேப்பை பாருங்க. இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதி அப்படின்னு வந்து சொல்லுவோம், ரைட்? பிரம்மபுத்திரா நதி. ஸோ அந்த நதியோட ஃப்ளோ வந்து பாருங்க. இது வந்து ஜாகிரபில நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதியை பத்தி மெயினா வந்து படிப்பீங்க.
ஸோ பிரம்மபுத்திரா நதி வந்து பாத்தீங்க அப்படின்னா திபெத் பிளாட்டியூல இருந்து இங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து வரும். இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்ட் ஆகும். அந்த பெண்ட் ஆகக்கூடிய ரீசனை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாகிரபி பாடத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும், பக்கவான முறையில தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் இப்போ மணிப்பூர் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து இருக்கு. இம்பால் அப்படிங்கிறது அதோடைய தலைநகர். ரைட். ஸோ மணிப்பூர் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இம்பால் அதோடைய தலைநகர். உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, போன முறை யூபிஎஸ்சில என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஹோஹிமாவில இருந்து கேரளாவில் கொட்டயம் வரைக்கும் வர்றதுக்கு எத்தனை ஸ்டேட்டை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்போ நீங்க வந்து மேப் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேப்பை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கணும். மேப்பை வச்சு உங்களுக்கு ஏராளமான கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வில் வந்து கேட்பாங்க. அந்த மேப் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் மேப்பை வந்து வச்சுக்கோங்க. மேப்பை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்கும். ஸோ இப்போ இங்க வந்து பாருங்க, இங்க இட்டாநகர் அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்கு. காசிரங்கா ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் சார்ந்த விஷயங்கள் இப்போ மேப்ல வந்து பாத்துட்டீங்க. இப்போ எந்த ஒரு மேப்லையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மணிப்பூர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் இது நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் அருணாச்சல் பிரதேஷ், அசாம் இதெல்லாம் 7 ஸ்டேட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க ஒவ்வொரு கேபிட்டல் வந்து இருக்கு. அந்த கேபிட்டலை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் மணிப்பூர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு மேப், இந்தியா மேப்பா இருக்கட்டும், ரைட். ஸோ எந்த ஒரு மேப்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சைட்ல அந்த ஸ்டேட்டோட என்டையர் டேட்டா வந்து இருக்கும். ஸோ இப்போ மணிப்பூர் சார்ந்ததுல வந்து பார்ப்போம். ஸோ இங்க ஜஸ்ட் மணிப்பூர் இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த விஷயங்கள்லாம் தெரியறது கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா அந்த விஷயங்களை இது பண்ணிடலாம். ரைட். ஸோ இப்போ பெண் எழுத முடியும் ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ மணிப்பூர் சார்ந்த விஷயத்த எடுத்துக்குவோம். ரைட். இப்போ மணிப்பூர்ல இங்க வந்து பாத்தீங்களா சைட்ல. ஸோ மணிப்பூர்ல இங்க வந்து பாருங்க சைட்ல என்ன இருக்கு, மணிப்பூர் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, எப்போ 1972ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ மணிப்பூர் எங்க இருக்கு, மேப்ல இந்த இடத்துல இருக்கு. கிழக்கு பகுதியில மியன்மார் வந்து இருக்கு. ஸோ இதுல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு ஒரு சீட்டு, லோக்சபாவுக்கு ஒரு சீட்டு. நம்ம எங்கேயும் தேட வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா விக்கிபீடியாவில் சைட்ல வந்து இருக்கும். அப்போ நீங்க ஒவ்வொரு விஷயமா புத்தகத்துல தேடி 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 எடுக்கிறதோட டைம் வேஸ்ட் பண்றது கூட ஜஸ்ட் என்ன பண்ணணும், விக்கிபீடியாவில் அந்த விஷயத்தை ஒரு சர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து எடுத்துக்கலாம். ரைட். அப்போ மணிப்பூருக்கு ராஜ்யசபாவுக்கு ஒரு சீட்டு, லோக்சபாவுக்கு ஒரு சீட்டு, மணிப்பூருக்கு செப்பரேட் ஹைகோர்ட் இருக்கு. ரைட். ஸோ எப்போ இது பண்ணியிருக்காங்க, 25 மார்ச் 2013ல ரெடி பண்ணுங்க. இந்த கேபிள் மட்டும் எடுத்துட்டு வரலாம், அந்த சார்ஜர் கேபிள். ரைட்டிங் பேட் எழுத முடியுது, உன்னோட இது இருக்குல்ல, உன்னோட இதுடா எழுதுறது. ஓகேவா. ஸோ அப்போ நீங்க இதுல இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுங்க. அப்போ மணிப்பூரோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெட்டை அப்படிங்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்றாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா
எல்லாருக்கும் சவுண்ட் கேக்குதா? சாரி கரண்ட் போயிட்டு, ஏன்னா அந்த ஹிந்திக்காரனுங்க ரோட்டை தோடின்னு இருந்தாங்க பகல்ல, அவனுங்க பாட்டு கேபிள உடச்சு விட்டானுங்க. இப்போ கரண்ட் போயிடுச்சு. லைன்ல இருங்க, நான் மொபைல்ல ஷேர் பண்றேன். சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. நான் நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணிக்கிறேன். நான் மொபைல்ல எடுத்தது கிடையாது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஷேர் பண்றது எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? நோ சார். ஒரே நிமிஷம். இப்போ தெரியுது சார். ஓகே, ஸ்கிரீன் வந்துருச்சு. ஒரே ஒரு நிமிஷங்க, கரண்ட் வரதான்னு பார்ப்போம். அதுக்கு நான் இதுலயே இருந்துறேன். ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுது சார். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து கலவரம் நடக்குது இல்லையா? ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணணும், மணிப்பூர் சார்ந்த விஷயத்த நீங்க வந்து என்ன பண்ணணும், பக்காவா தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் நீங்க வந்து விக்கிபீடியாவில் வந்து தேடினீங்க அப்படின்னா விக்கிபீடியாவில் உங்களுக்கு என்டையர் டேட்டா வந்து இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து இது பண்ணிடலாம், ரைட்? ஸோ அப்போ விக்கிபீடியாவில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, மணிப்பூர் அப்படின்னு வந்து கொடுங்க. மணிப்பூர் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாநிலத்தை பத்தின விஷயங்கள் வந்து வரும். மணிப்பூர் விக்கி அப்படின்னு கொடுங்க. விக்கினா விக்கிபீடியான்னு இருக்கும், ரைட்? ஸோ எல்லாருக்கும் சவுண்டு ஓகே தானே? யாராவது இதை அந்த வீடியோ ஸ்கிரீன் ரெக்கார்டு வேணா முடிஞ்சா பண்ணுங்க. ஓகே சார். இதுல ஏன்னா நிறைய பிளான் வச்சிருந்தேன். ஓகே, இதுல ரெக்கார்ட் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுல்ல எல்லாத்துக்கும்? ஓகே, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, விக்கிபீடியாவில் போயிட்டு மணிப்பூர் அப்படின்னு சொல்லி விக்கி அப்படின்னு கொடுக்கணும், ரைட்? ஸோ விக்கி அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா மணிப்பூர் பத்தின அந்த விஷயங்கள் வந்து வரும். எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து இருக்கும். அப்போ இதுல என்ன 1972 இது உருவாக்கியிருக்காங்க, ரைட்? பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட நேஷனல் சாங்ஸ் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு சார்ந்த விஷயங்கள் வந்து படிக்கணும். இதுல நேஷனல் பேர்ட்ஸ், அதாவது ஸ்டேட் பேர்ட்ஸ், மம்மல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதை நீங்க வந்து படிக்கணும். ஏன் அப்படின்னா என்வாயர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த அனிமல் எந்தெந்த ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரையில நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இதுல வந்து பாத்தீங்கன்னா சாங்காய் டீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டீர் வந்து இருக்கு, ரைட்? ஸோ அப்போ அந்த சாங்காய் டீரை பத்தி நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அப்போ அந்த மணிப்பூர் ஸ்டேட்டோட அனிமல்ஸ் என்னன்னா மம்மல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாங்காய் டீர். ஓகே, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அப்போ இந்த விஷயத்த என்ன பண்ணணும் அப்படின்னா பக்காவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நியூஸ் பேப்பர் வாங்க, மியூட் பண்ணிக்கோங்க, ரைட்டா? நியூஸ் பேப்பர்ல வந்து பொறுத்தவரையில இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மணிப்பூர் அண்மையில் நிகழ்ந்த கலவரம் தொடர்பாக என்ன பண்ணிருக்காங்க, சிறப்பு ஒரே நிமிஷம் பவரை குறைச்சிக்கணும், ரொம்ப ஓகே. சிறப்பு புலனாய்வு குழு SIT அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்னா என்ன அப்படிங்கக்கூடிய பேசிக்ஸே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த வழக்கை தலைமை நீதிபதி, இப்போ தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி யாரு? தயவு செய்து மியூட்டை வந்து எடுக்காதீங்க, ஒரு நிமிஷம். சிவா, என்னப்பா நீ செட்டிங் வேற மாத்தினா டைம் ஆகிட்டு இருக்கும். ஸோ மணிப்பூர்ல அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி யாரு? சந்திரசூட் அப்படிங்கக்கூடிய விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நியூஸ் பேப்பர்ல சிறப்பு அப்போ ஒரு மாநிலத்துல கலவரம் வந்துச்சுன்னா, ரைட்? ஸோ யார் இது பண்றா? சிறப்பு புலனாய்வு குழு. அந்த சிறப்பு புலனாய்வு குழு எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கு? ஹோம் மினிஸ்ட்ரி கீழே இருக்கா? ஓகே, அப்போ இந்த சிறப்பு புலனாய்வு குழு அப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் கொடுக்குறாங்க. முக்கியமா ஹோம் மினிஸ்ட்ரி டைரக்ஷன் வந்து கொடுக்குது.
ஸோ அப்போ அந்த சிறப்பு புலனாய்வு அப்படின்னா என்ன, அது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ இந்த வழக்க தலைமை நீதிபதி வந்து விசாரிக்கிறாரு. அப்போ ஒரு மாநிலத்துல ஏதாவது ஒரு குளறுபடிகள் பிரச்சனைகள் வந்தா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். எப்பவுமே ஹைகோர்ட்டு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ மாநிலத்துல பிரச்சனைகள் வந்து வரும்போது ஓகே, ஸோ அங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்க, டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டோட அமர்வு. ரைட்டா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அமர்வுன்னா சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் இல்லாம சந்திரசூட், ஓகே, நரசிம்மா, பாவர்திலா ஆகிய அமர்வு. அப்போ 2 நபர்களுக்கு மேற்பட்ட அமர்வு வந்து இது பண்றாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மிக முக்கியமான வழக்குகளை அரசியலமைப்பு சார்ந்த முறையில ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து உருவாக்குவாங்க. ஸோ அதுல மிகச்சிறந்த நீதிபதிகள் வந்து இப்போ வந்து முக்கியமா இந்த முக்கியமான பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் வந்து கையில எடுப்பாங்க. ரைட். ஸோ இந்த விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ இந்த 2-3 வரியிலே எவ்வளவு நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க. ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 2 டைப் ஆஃப் பீப்புளோட பிரச்சனைகள் இருக்கு. நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 டைப் ஆஃப் ஆரோ மார்க் போட்டுக்கணும். அதுல 53% யார் இருக்கா, மைத்தேயி. அப்போ மணிப்பூர்ல மைத்தேயி கம்யூனிட்டி வந்து ஃபேமஸ். அப்போ மைத்தேயி, அப்போ ட்ரைபல் பீப்புள்ஸ் என்னென்னலாம் மணிப்பூர்ல வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஓகே. இதுல 53% மெஜாரிட்டி பீப்புள். அப்போ நீங்க வந்து ஹிஸ்டரியில பாலிட்டில வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து வரும். மெஜாரிட்டி மைனாரிட்டி வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் வந்து மைனாரிட்டி, சிங்களர்கள் வந்து மெஜாரிட்டி. இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்து பீப்புள் வந்து மெஜாரிட்டி இருப்பாங்க. இதே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முஸ்லிம்ஸ் வந்து மெஜாரிட்டி, ஹிந்துஸ் வந்து மைனாரிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்துருக்கு. இப்போ கன்னியாகுமரி, நாகர்கோவில் அங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடா இருந்தாலும் அங்க வந்து கிறிஸ்டின் வந்து மெஜாரிட்டி. இந்த மாதிரி மெஜாரிட்டி மைனாரிட்டி சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ மெஜாரிட்டி மைனாரிட்டி இடையில உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலையும் பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மியான்மர்ல ரோஹிங்கா அப்படிங்கக்கூடிய முஸ்லிம் பிரச்சனை வந்திருக்கு. இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கக்கூடிய பிரச்சனை இந்தியா ஃபுல்லா பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கிட்டு. ஸோ இப்போ மைத்தேயி அப்படிங்கக்கூடிய சமத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பழங்குடியினர் அந்தஸ்து, அப்போ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்தஸ்து வந்து கொடுக்கணும். ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்தஸ்து கொடுத்தா உங்களுக்கு வந்து பட்டியல் நம்பர் ஷெட்யூல் நம்பர் 5 and 6 கீழே உங்களுக்கு என்ன கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கிடைக்கும், ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து கிடைக்கும். பிளஸ் வந்து அந்த பகுதி மக்களுக்கு ஒரு சில ஃபண்ட் வந்து ஒதுக்குவாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி. இந்த மாதிரி பல்வேறு சலுகைகள் வந்து இருக்கு. ரைட். இப்போ பழங்குடியினர்கள் பெரும்பாலான வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார்கள். ஸோ அப்போ ரிலீஜியஸ் வைஸும் பழங்குடியினர் பிரச்சனைகளும் வந்து இருக்கு, ட்ரைபல் அவங்க சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, மத பிரச்சனைகளும் இருக்கு. அப்போ இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாடு. ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கக்கூடிய டேம் சொன்னாலும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஆர்டிகிள் 26னா என்ன, 27னா என்ன, 25னா என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளி புத்தகங்களும் சரி, கான்செப்டும் சரி நல்லா உள் வாங்கிட்டீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்காவா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃப்ளோவா வந்து போகும். இப்போ அதனாலதான் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய விஷயமே ஒரு தனி வந்த கலை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்டான ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி அதை வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா படிக்கணும். சரி, அது வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, இந்த நியூஸை தெரியணும்னா இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டை பத்தி இருக்கு, ஹைகோர்ட்டை பத்தி இருக்கு, இம்மிடியேட்டா ஸ்கூல் புக்ல இம்மிடியேட்டா வந்து பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அல்லது இப்போ நீங்க வந்து இந்த சாப்டர் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும் போது படிக்க முடியல அப்படின்னா அடுத்து இன்னைக்கு டெய்லி படிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் போடுவீங்க இல்லையா? ஸோ அந்த ஷெட்யூல்ல இப்போ என்ன பண்ணிடலாம், சுப்ரீம் கோர்ட்டை பத்தி வந்து போட்டுக்கலாம், அடுத்து பழங்குடியினரை பத்தி போட்டுக்கலாம். 12th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணணும், இப்படி வந்து படிக்கணும். ஓகே. இப்போ நாகா ட்ரைப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரைப்ஸ். அங்க இருக்கிறதுல மிக முக்கியமான நாகா குகி ட்ரைப்ஸ். அப்போ மைத்ரேயிக்கும் நாகாவுக்கும் குகிக்கும் இடையில பிரச்சனை. மைத்ரேயி வந்து கிறிஸ்டியானிட்டி,
மெஜாரிட்டி இருக்கக்கூடியவங்க நாகா அண்ட் குஹி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ அவங்க ஒன் டைப் ஆஃப் வந்து பழங்குடிங்க. ஓகே. ஸோ இப்போ மைத்ரே வந்து எங்களுக்கு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கக்கூடிய இது பண்ணதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து வருது. ரைட். இப்போ சமூகங்களுக்கு இடையே புதன்கிழமை கலவரம் வந்து முடுது. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இராணுவத்தினர் அஸ்ஸாம் ரைஃபிள் படை ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து இருக்கும், அதுக்கு கீழே பேரா மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அப்போ டைப் ஆஃப் பேரா மிலிட்ரி ஃபோர்ஸ்னா என்ன? ரைட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் ரைஃபிள் படை. ஸோ அப்போ பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் அதுனா என்ன? எஸ்எஸ்சி எக்ஸாம்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். அப்போ அதோடைய பங்களிப்பு என்ன, எதெல்லாம் மிலிட்ரி கீழே வந்து வரும், எது ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வந்து வரும், அதை என்ன பண்ணிக்கணும், பக்காவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுங்க சார். அதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், திரும்பவும் கூகுளுக்கு போகணும். கூகுளுக்கு போயிட்டு பேரா, கூகுள் தான் எல்லாமே. ஓகே. பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் டைப். இதை இன்னும் எளிமைப்படுத்தணும்னா வாய்ஸ் டைப்பிங் இருக்கு. கூகுள் வாய்ஸ் டைப்பிங்கை போட்டுட்டு நீங்க பாட்டு என்ன பண்ணலாம், டப்புன்னு இது பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து பாருங்க பேராமிலிட்டரி ஃபோர்ஸ். ஓகே. என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு பக்காவா வந்துடும். 1986ல சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. ரைட். ஓகே. மொபைல்ல எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெளிவா தெரியுது இல்ல? ஓகே. தெரியுதுங்க சார். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஏன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வருதுன்னு. அசாம் ரைஃபிள் ஃபோர்ஸ் கம் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம். ஓகே. ஸோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் கண்ட்ரோல் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். புரியுதா? அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பக்காவா வந்து படிக்கணும். உங்களுக்கு ஜஸ்ட் வந்து அசாம் ரைஃபிள் ஃபோர்ஸ் கம் அண்டர் தி டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இப்படிதான் வந்து படிக்கணும். இப்போ அசாம் ரைஃபிள் ஃபோர்ஸ் என்ன இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்திருக்கு. அது வந்து நிர்வாகத்துக்கு. அதை வந்து செயல்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா யாரு, உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே. அப்போ ஹோம் மினிஸ்ட்ரி கீழே உள்ளதை எல்லாத்தையும் இது பண்ணுங்க. ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ங்கிறது ரயில்வேக்குள்ள. ரைட். ஸோ அப்போ நீங்க வந்து சகர்சிய சீமா பால் அப்படிங்கிறது ஹோம் மினிஸ்ட்ரி கீழே. அப்போ இந்த ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ தேடுதல் அப்படிங்கிறதே ஒரு தனிவந்த கலை. அந்த தேடுதல் கலையை நீங்க என்ன பண்ணணும்னா மிகச் சிறப்பான முறையில தேடணும். ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ரைட்டா? இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் சார்ந்த விஷயங்கள், அதோட 4 டிவிஷன், ஆர்மி பர்சனல், ஆர்மி ஃபோர்ஸ் பர்சனல், நேவி பர்சனல், இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்திருக்கு. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கீழே சிஏபிஎஃப் கீழே ஆர்ம்டு ரைஃபிள், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகே. ஸோ இந்த இது கீழே உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னா, இது கீழே எது வந்து வராது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ரைட். ஸோ அப்போ இந்த டைப்ஸ், ஆர்கனைசேஷன், இதே மாதிரி சென்ட்ரல் லெவல்ல போலீஸ் ஆர்கனைசேஷன் ஐபி அப்படிங்கிறது, ரைட், இன்டெலிஜென்ட் பியூரோ, சிபிஐ கரப்ஷன் ரிலேட்டடா இது பண்றது. ஓகே. நேஷனல் கிரைம் பண்ணவங்களை இது பண்றது. இப்போ வந்து முக்கியமான நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சார்ந்தது. ஓகே. இதெல்லாம் முக்கியமான டிபார்ட்மெண்ட். இப்போ குரூப் 1, குரூப் 2 ரிலேட்டடா, டிஃபென்ஸ், செக்யூரிட்டி ரிலேட்டடா இஷ்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எழுதலாம். ஸோ இதுல ஐபி அப்படிங்கிறது இன்டெலிஜென்ட் இன்டர்னல், உள்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய உளவு பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. ரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சிஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல், வெளிநாடு. இப்போ பாகிஸ்தான்ல இந்தியா சார்ந்த ஒருத்தவனா உளவு பார்க்கறான்னா அதை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்த ரா வந்து பண்ணுவாங்க. ஓகே. நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். இது லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி புத்தகத்துல உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்களை வந்து படிக்க வேண்டியிருக்கு. இப்போ 2 பக்கமும் இப்போ நம்ம வந்ததே வந்து ஒரு பேரா தான் வந்திருக்கும். அந்த ஒரு பேராவை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் உங்களை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அபிநயா மியூட் பண்ணுங்க, தோசை சுடுற சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்க, ஸோ இதை வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ 2 சைடு பிரச்சனை நடக்குது. அப்போ யார் சைடு வந்து நடக்குது, ஒரு டேட்டாவை இப்படிதான் நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க இப்படி படிச்சிருக்கீங்களா? சும்மா ஏதோ ஒரு வெப்சைட்ல கரண்ட் அஃபேர்ஸினுடைய பேர்ல பிஐபி வெப்சைட்ல இருந்து காப்பி பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம வந்து எடுத்திருப்போம். ஆனா
இந்த மாதிரி பக்காவா படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ அடுத்த நியூஸ் வந்து பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, சிறப்பு புலனாய்வு குழு மணிப்பூர் பழங்குடியினர் மன்றம். ஓகே, அப்போ யாரு வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர் பழங்குடியினர் மன்றம், அதாவது உங்களுக்கு குரூப் 1லயும் சரி குரூப் 2லயும் சரி என்ஜிஓ அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் வந்துருக்கும். ஓகே, ஸோ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அந்த என்ஜிஓட பங்கு லைக் வந்து உமன் எம்பவர்மெண்ட்ல, சைல்டு டெவலப்மெண்ட்ல, இந்த மாதிரி பல்வேறு தலைப்புகள்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா என்ஜிஓட பங்களிப்பு நீங்க வந்து பார்க்கணும். அப்போ அந்த என்ஜிஓன்னு ஒரு டாபிக் போடணும். அது கீழே என்ன பண்ணிக்கோங்க, இப்போ மணிப்பூர் பழங்குடியினர் மன்றம் இந்த மாதிரி கலவரத்துல பொது நல மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் லிட்டிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதையும் என்ன பண்ணிக்கணும், அந்த டேமையும் நீங்க வந்து தெரியும். யார் வந்து ஃபர்ஸ்ட் ஐயர் அப்படிங்கிறவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு, அதையும் பாலிட்டி விஷயத்துல வந்து. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் 32வது பிரிவின் படி ஆர்டிகிள் 32 வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 32 வந்து பாத்தீங்கன்னா சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி யாரு சொன்னா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாரு சொல்லியிருப்பா அப்படின்னா நம்ம இந்திய அரசமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். ரைட், ஸோ அதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நியூஸை பாருங்க. ஓகே, மருத்துவமனைகள் சேதப்படுத்திருக்காங்க, வீடுகள் வந்து இது பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நீங்க வந்து நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஓகே, இதுல வந்து பாருங்க ஆளுங்கட்சி ஆதரவுடன் பழங்குடியினர் என்ன பண்ணிருக்காங்க, தாக்கல் நடத்திருக்காங்க. அப்போ ஒரு பீப்புளால எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கவர்மெண்டே என்ன பண்றாங்க அப்படின்னா அட்டாக் பண்ண வச்சிருக்காங்க. அப்போ அதாவது மக்களாட்சி அப்படிங்கிறது எந்த நோக்கத்துல சென்றுகிட்டு இருக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, அசாம் முன்னாள் டிஜிபி ஹரிகிருஷ்ண தேவா தலைமையில். ஓகே, ஸோ இதுல இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கமிட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த நியூஸை நீங்க வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கலவரம் நடக்குது, ஒரு பிரச்சனை வருது, அப்போ கவர்மெண்டோட ஸ்டெப்ஸை வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, பேராமிலிட்டரி துணை ராணுவத்தை அசாம் ரைஃபிள்ல உள்ள இறக்கிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ஜிஓ வந்து என்ன பண்றாங்க, உடனே சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்றாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க ஒரு கமிட்டி, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. ரைட், ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மைத்தி சமூக பழங்குடியினர் இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோட ஹைகோர்ட், அந்த மணிப்பூரோட ஹைகோர்ட் 2013ல உருவாக்குனாங்க இல்லையா, அந்த கோர்ட் வந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்னா உங்களுக்கு இங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஸோ இந்த பரிந்துரை வந்து பண்ணிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹைகோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண இப்ப சென்னை ஹைகோர்ட் அப்படி இருக்குன்னா அந்த ஹைகோர்ட் என்ன பண்ண முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், ரிக்வெஸ்ட் பண்ணலாம், பரிந்துரை பண்ணலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, ஆர்டர் பண்ண முடியாது. ரைட், ஸோ அப்போ டிபிஎஸ்பி கீழே ஓகே, ஸோ உங்களுக்கு அரசியலமைப்பு இந்த இதுல வந்து இருக்கு இல்லையா, டிபிஎஸ்பிக்கு டைரக்டிவ்ஸ் ஃபார் ஸ்டேட் பாலிசிக்கு கீழே நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆர்டர் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம், டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஹைகோர்ட் cannot issue தி டைரக்ஷன் ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஆனா ஹைகோர்ட் ஆல்சோ கேன் வந்து பாத்தீங்கன்னா கிவ் தி டைரக்ஷன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயத்த எந்த நியூஸ்ல இருந்து எடுக்கணும்னா இந்த நியூஸ்ல இருந்து நீங்க வந்து எடுக்கணும். புரியுதா? ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனிவந்த கலை, அது பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நீங்க தான் மாஸ்டரா இருப்பீங்க. சில விஷயங்கள் நமக்கு தெரியலையே, உலக நடப்பு நிகழ்வு தெரியலையே அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, நீங்க படிச்ச விஷயத்த நீங்க வந்து லிங்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த லிங்க் பண்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் பண்ணி வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு ஏன் இந்த ஆன்சர் ரைட்டிங்க்கு ஃப்ளோ வந்து வர மாட்டேங்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா மனசுக்குள்ள போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதுதான் உங்களுடைய ஐடியா வரும், எது ரைட்டு எது ராங்கு அப்படிங்கக்கூடிய உங்களுக்கான ஒப்பீனியன் வரும். அந்த ஒப்பீனியன் தான் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா வந்து இருக்கு. யூபிஎஸ்சி தமிழ் எழுதினாலும் சரி, குரூப் 1 குரூப் 2 எல்லா விஷயத்துக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா வந்துடும். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா நான் சொல்றதுல? இல்லைங்க சார். ஓகே, ஸோ அடுத்து இந்த அப்போ நீங்க ஒரு நியூஸ் பேப்பரா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணணும், நியூஸை தாண்டி ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்கணும். அந்த நோட்ஸை தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீ நோட்ஸா எழுதி வச்சுக்கணும்.
சும்மா மணிப்பூர் கலவரம் இத்தனை பேர் இது பண்ணாங்க. பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, வெப்சைட்லயே நான் வந்து பார்த்திருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா 1000 பேர் குவிக்கப்பட்டனர், 2000 பேர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர், 10,000 இது வந்து இடிக்கப்பட்டது. அதெல்லாம் தேவையே கிடையாது. ரைட். ஸோ அப்போ எது தேவையில்லைங்கிறத பழைய வினாத்தால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டும். ரைட். இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மைத்ரிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபியல் ரீதியில அவங்க வந்து சமவெளி பகுதியில வந்து இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மவுண்டைன் ரீஜன்ல இருப்பாங்க. மவுண்டைன் ரீஜன்ல இருக்கிறவங்க இந்த நாகா டிரைபிள்ஸ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. மவுண்டைன் ரீஜன்ல இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்காது. அவங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் லெவல்ல பின்தங்கிய நிலைமையில தான் வந்திருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு பினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ல இந்த ஸ்பெஷல் கிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா ஹில்லி ஸ்டேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு அதிகமா வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாடு கோஸ்டல் ஸ்டேட்ல இருக்கு, குஜராத் கோஸ்டல் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸோ இங்கெல்லாம் ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஸ்டல் ரீஜன்னால வெளிநாட்டுக்கு ட்ரேட் பண்ணலாம், இது பண்ணலாம். இப்போ மத்திய பிரதேஷ் மேப் எடுத்துட்டீங்கன்னா அது லேண்ட் லாக்டு ஸ்டேட். லேண்ட் லாக்டு ஸ்டேட் அப்படின்னா ஸோ அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிற கடல் வந்து இருக்காது. ரைட். அப்போ என்ன பண்ணணும், லேண்ட் லாக்டு ஸ்டேட்னா உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாநிலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற மாநிலங்களுடைய விஷயத்தை தழுவிதான் இருக்க முடியும். இப்ப வந்து பாருங்க மத்திய பிரதேச லேண்ட் லாக் ஸ்டேட்னா சுத்தி உங்களுக்கு வந்து ஸ்டேட் தான் வந்திருக்கு. சொல்லுங்க. திரும்ப திரும்ப அந்த மியூட் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. தினேஷ் எப்பா தினேஷ். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணிப்பூர்ல இங்க இருக்கோம், இம்பால்ல இருக்கோம். ஓகே. போன வாட்டி என்ன கேட்டாங்கன்னா கோஹிமா இருக்கு இல்லையா, இந்த இருக்கு கோஹிமா. கோஹிமால இருந்து கேரளாவுக்கு வர்றதுக்கு எத்தனை ஸ்டேட் வந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியலங்க சார். ஆனா குரோம்குள்ள போனா ஸ்கிரீன் தெரியல, அதான் சொல்ல வந்தேன். அப்படியா? அப்ப என்ன பண்றேன், திரும்ப ஷேர் பண்றேன். அப்ப தனித்தனியா ஷேர் பண்ணுமா, ஒரே நிமிஷம். இப்போ இப்போ இருக்கா? தெரியுது. குரோம்குள்ள நீங்க போய் அந்த சர்ச் பண்றது மட்டும் இப்போ தெரியலண்ணா. ஓகே. அப்ப என்ன பண்ணலாம், ஒரே நிமிஷம். ஹலோ சார். சொல்லுங்க சார். நியூஸ் பேப்பர் மட்டும் விசிபிள் ஆகுது சார், விக்கிபீடியா பேஜ் எல்லாம் விசிபிள் ஆகல. ஒரே நிமிஷம். அது என்னன்னா இக்னாசிஸ் மோடுன்னு இருக்குல்ல, இக்னாசிஸ் மோடு போட்டா வராது போல. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்ப நார்த் ஈஸ்ட் இந்தியாவுல மணிப்பூர் இருக்கா, இங்க இருக்கு. ரைட்டா. மணிப்பூர்ல இருந்து நம்ம வந்து இப்ப தமிழ்நாடுக்கு டிராவல் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், மணிப்பூர் பக்கத்துல அசாமு. அசாமுக்கு வந்துட்டு மணிப்பூர்ல இருந்து சென்னை, இம்பால்ல இருந்து இம்பால்ல இருந்து இம்பாலு இங்க ஒண்ணு, இம்பால்ல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு எத்தனை ஸ்டேட்டை கிராஸ் பண்ணணும், இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் அரைவல் ஸ்டேட் ஆர் டெஸ்டினேஷன் ஸ்டேட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அரைவல் ஸ்டேட் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டுக்கு வாரமோ அது இன்க்ளூடிங். ஓகே. ஸோ இப்போ மணிப்பூர் இருக்கு, அசாம் 1, வெஸ்ட் பெங்கால் 2, ஒடிசா 3, ஆந்திரா 4, தமிழ்நாடு 5. ஸோ அப்போ எத்தனை ஸ்டேட்டை வந்து டோட்டலாக வந்து கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த ஸ்டேட் வரக்கூடிய ஸ்டேட்டையும் சேர்த்து 5 ஸ்டேட் வந்து கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது லேண்ட் லாக்டு ஸ்டேட்டு. ஸோ பக்கத்துல எந்த மாநிலங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களை தழுவிதான். இப்போ வந்து இங்க மத்திய பிரதேசத்துல இருந்து ஒரு வெளிநாட்டுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா என்ன பண்ணணும், பக்கத்துல ஒடிசாவில் இங்க பருத்தி போட்டதெல்லாம் வந்துருக்கு, அங்க வந்துதான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ குஜராத் கோஸ்டல் ஸ்டேட், இப்போ இந்த கோஸ்டல் ஸ்டேட்லாம் நல்ல growth இருக்கும், ஜிடிபி growth இருக்கும். இப்போ மணிப்பூர் பாத்தீங்கன்னா ஃபுல் ஆன் மலைப்பகுதி தான். அப்போ அந்த மலைப்பகுதியில நாகா பீப்புள் இருக்கிறாங்க, அங்க கிரவுண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மைத்ரி பீப்புள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து இருக்கு. இப்போ நியூஸ் பேப்பர் தெரியுதுல்ல, தெரியலையா? தெரியுதுங்க சார், தெரியுதுங்க. ஸோ அப்போ இதுதான் பிரச்சனை, புரியுதா? இங்க வந்து பாருங்க, மலைப்பகுதி குழு தலைவருமான டிகாங்லாங் காம்மங் அப்படிங்கிறவரை என்ன பண்றாங்க, மனு தாக்கல் செஞ்சு. அப்போ நீங்க வந்து அந்த லீடர்ஸோட ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது பிரச்சனைன்னா அந்த டீமை யார் லீட் பண்றாங்களோ அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, இது பண்றாங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவில் அடிப்படை தவறுகள் உள்ளன, பேரவையின் மலைப்பகுதி குழுவை ஒரு தரப்பு சேர்க்கவில்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணல அப்படின்னா அந்த பீப்புளுக்கான
ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீறிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு ஹைகோர்ட்டோட நம்ம கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்றது சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது தெரியும். நம்ம அரசியலமைப்பு சார்ந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல நம்ம வந்து வழக்கு தொடரலாம். அந்த தீர்ப்பு சார்ந்த விஷயம் என்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும். இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் தூண்டி விட்டுதுங்கிறாங்க, ஹைகோர்ட் தான் தீர்ப்பு சொல்லுதுங்கிறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு நாடுல 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வாக்களிச்சு 61வது அமெண்ட்மெண்ட் படி நம்ம ஒரு அரசை நிர்ணயிக்கிறோம். ஸோ நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்குது. அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொலிஜியம் அப்படிங்கக்கூடிய முறையின் மூலமா நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை தான் கொலிஜியம் முறை. ஸோ அந்த முறைக்கு மாற்றாக என்ன பண்ணுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசியல் பிரமுகர்களும் நீதிபதிகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொலிஜியம் முறை அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அப்போ இன்னும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை சார்ந்த இந்த கொலிஜியம் மெத்தடை இப்போ அதுதான் வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த நீதிபதிகள் நியமன குழு அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதை வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ கொலிஜியம் முறையில தான் வந்து தேர்ந்தெடுக்காங்க. அப்போ நீதித்துறை அப்படிங்கிறது அரசு சார்ந்த ஒரு தனிச்சு இயங்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ஸ் பாடி. இப்போ அரசுடைய தலையீடு வந்து இருக்கா இல்லையா அதை வந்து ஒரு கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படின்னா விமர்சன ரீதியாக ஆய்வு செய்யணும். இதெல்லாம் உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2ல கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ நீங்க எல்லாரும் எழுதுன மாதிரி மணிப்பூர் கோர்ட் இப்படி தொடங்கப்பட்டது, இங்க இந்த பிரச்சனை, அதை தாண்டி உங்களுடைய பாயிண்ட்ஸ் உங்களோட ஐடியாஸ் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருத்துறவங்களுக்கு என்ன யோசிப்பாங்க? இப்போ முந்தானத்து கூட கரப்ஷனை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கணும். ஒரு தம்பி வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா கார்ன்வாலிஸோட லிங்கை வந்து யோசிச்சிருந்தாப்புல. ஸோ அப்போ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான எக்ஸாமினர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிப்பாங்க. ஸோ அடுத்த டாபிக் பார்ப்போமா? ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆட்சி செய்ய பார்க்கிறார். இப்போ உங்களுக்கு கவர்னர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு பாலமா வந்து இருப்பாரு. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாநில அரசுக்கு தேவையான விஷயங்களை மத்திய அரசு பேசிட்டு வந்து பெறணும். பிளஸ் வந்து ஒரு மத்திய அரசு சார்ந்த விஷயத்துல அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் நம்பர் 7ல கன்கரண்ட் லிஸ்ட்ல ஏதாவது ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்றோம் அப்படின்னா நீட் அப்படின்னா அதை ஆர்டிகல் 200 படி பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணி வந்து வைப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு. ரைட். இப்போ என்ன பண்றாரு? இப்போ ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் சார்ந்த விஷயத்துக்கோ ஜுடிஷியல்ல என்ன பண்ண முடியாது, ஆளுநரும் சரி பிரசிடென்டும் சரி ஒரு நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர முடியாது. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்கு. பல்வேறு பிரச்சனைகள் மீன்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் அவர்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்பவன் அது வந்து தெரியும் இல்லையா? ராஷ்டிரபதி பவன் என்ன சொல்லுங்க வைப்போம். ராஷ்டிரபதி பவன் பிரசிடென்ட், ராஜ்பவன்ங்கிறது இவர் கவர்னர், ராஜ் நிவாஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவர் நம்ம லெப்டினன்ட் கவர்னர் இருப்பாரு பாண்டிச்சேரி டெல்லி. ஓகே, இங்க வந்து துணைநிலை ஆளுநர் இருப்பாரு, அவங்க இருக்கிறது ராஜ் நிவாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இப்போ முன்னாடி உள்ள கவர்னருடைய ரோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த ஸ்டேட்டுக்கு ஜஸ்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்கோ அதுபடி வந்து செயல்படுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் என்ன பண்றாரு, ஒரு சில நம்ம ஐடியாலஜி வந்து இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டேட்டோட ஐடியாலஜியை வந்து டச் பண்றது. ரைட். அவருக்கு அதிகாரம் இருக்கு, அந்த போஸ்டிங்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஒரு ஸ்டேட்டுக்கான நம்மளுடைய ரெவன்யூ மூலமா தான் ஒரு ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் மூலமா இருக்கக்கூடிய இது மூலமா ரெவன்யூ வாங்கிட்டு இருக்காரு. ஸோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துல அவருடைய தங்கி இருக்கக்கூடிய இடம் இருக்கு. ஸோ அவருக்கான எல்லா சலுகையும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய இது மூலமா வந்திருக்கு. அப்போ அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்கள்ல தான் அவர் வந்து பேஸ் பண்ணணும். ஆனா நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதுல இப்போ ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன பண்றாருன்னா கவர்னருக்கு அகெயின்ஸ்டா வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ இப்போ ஆர்டிகல் 356 படி ஒரு மாநில அரசு கான்ஸ்டியூஷன் படி வந்து செயல்படலாம், இந்திய அரசியலமைப்பு படி செயல்படணும்னா கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா பிரசிடென்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவாரு. பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாநில அரசே வந்து பாத்தீங்கன்னா கலைக்க முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 முறை பிரசிடென்ட் ரூல் வந்து வந்திருக்கு. ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆளுநர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு, ஒரு சில விவாதங்கள் சார்ந்த விஷயத்துல வந்து அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஐடியாலஜி வந்து இது பண்றாரு. ஓகே, இதுல மெயினா வந்து பாருங்க, தமிழகம் அமைதி பூங்காவே இல்லை என்று அவர் கூறுகிறார். இப்போ தமிழகம் அமைதி பூங்கா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் வந்து சொல்றாரு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டுல கலவரம் வந்துருச்சுன்னு ஒருத்தன் வந்து ஏதோ யூடியூப்ல இது பண்ணி அவன் கேஸ் போட்டிருக்கான். அவன் கேஸை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா தமிழகம் வந்து அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு சொல்லி. ரைட். ஸோ அப்போ அந்த விஷயத்த நீங்க வந்து தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ இப்போ நீங்க இன்னொரு விஷயமும் வந்து யோசிக்கலாம். ஸோ இப்போ கவர்னருடைய டைரக்ஷன் வந்து சரிதான். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டோட சட்டமன்றத்துல ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து பேச சொல்றாங்க. திராவிடன் ஐடியாலஜி அப்படிங்கிறது கிடையாது, அதை நான் எப்படி வந்து பேச சொல்ல முடியும்? ஸோ அதை வந்து என்ன புஷ் பண்றாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் நான் இருக்கும் போதே எனக்கு அகெயின்ஸ்டா வந்து தீர்மானம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு சில உங்களுக்கு சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர்ல ஜனவரி 9ஆம் தேதி நடந்துச்சு. அதுலதான் கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறினார். அப்போ அந்த கவர்னருக்கும் யாருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐடியாலஜி வேற, தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஐடியாலஜி வேற. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும்போது அப்படின்னா இப்போ வந்து ஒரு கடற்கரையில ஒரு சுற்றுலா தலத்துக்கோ இல்ல வந்து அந்த கட்சி சார்ந்த ஒரு முக்கிய நபர்களுக்கு ஏதோ நினைவிடம் அமைக்கிறதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ இங்க சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வந்து வரும்போது இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்கள போய் ரிசீவ் பண்றது, இது பண்றது, அடுத்து முக்கியமான ஈவெண்ட்டுக்கு ஃபுல்லா பிரைம் மினிஸ்டரை வந்து வரவழைக்கிறது. எப்படி ஒரு நீட் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து ஒழிப்போம், இது பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து இல்லை. ஆனா அந்த கட்சியை வந்து வளர்ப்பதற்கும் இந்த தேவைகளுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமும் இருந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த டைரக்ஷனையும் நீங்க வந்து யோசிக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல டைரக்ஷன்ல வந்து யோசிக்கணும். எது தப்பு எது ரைட்டு அப்படிங்கிறத யாரு முடிவு பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். ரைட்டா? ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நான் வந்து பேசும்போது ஓகே கவர்னர் தான் தப்பு பண்றாரு, கவர்னர் வந்து அப்படி, அடுத்த ஒரு விஷயம் சொல்லும் போது இல்ல இவர் சீஃப் மினிஸ்டர் தான் தப்பு பண்றாரு, ஸ்டேட் கவர்மெண்ட், அது வந்து எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், எது ரைட்டு எது ராங்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை வந்து எடுத்துக்கணும். ரைட்? புரியுதுங்களா? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ கவர்னர் வந்து ஏன் வந்து இப்படி இருக்கிறாரு அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க. பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு தடை செய்வதற்கு தொடர்பாக பாப்புலர் பிராண்ட் இஷ்யூஸ் வந்து பார்த்துக்கோங்க. ரைட். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோவையில சிலிண்டர் வெடிச்சிருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயம் 2 வந்து சொல்றாரு. கள்ளக்குறிச்சி பள்ளி வன்முறை வந்து சொல்றாரு 3 வந்து சொல்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் சிரமத்தில் நடந்த குழந்தை திருமணம் தொடர்பாக 4 விஷயம் சொல்றாரு. அப்போ தமிழ்நாட்டுல குழந்தை திருமணம் சார்ந்தது சில்ட்ரன்ஸ் கீழே குழந்தை திருமணம் ஒழிக்கப்பட்டது தமிழக அரசின் பங்கு என்ன? ஓகே. ஸோ இதே மாதிரி பள்ளி குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தமிழக அரசுடைய காலை உணவு திட்டமா வந்து இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து படிக்கணும். ரைட். இதே மாதிரி கோவை சிலிண்டர் வெடிப்புனா தமிழ்நாட்டுல எதெல்லாம் குண்டு வெடிப்பு வந்து நடந்திருக்கு, எத்தனை இது வரைக்கும் தீவிரவாதிகள் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணணும். தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல வந்து வரும். ஓகே. மாநிலத்தை ஆளும் அதிகாரம் முதல்வருக்கும் அமைச்சர்களுக்கும் இருக்கு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா மாநிலங்களை ஆளும் அதிகாரம். ஸோ நாம பீப்புளால எலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த இதுல 234 தொகுதியில 117க்கு மேல யார் வந்து பெறுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மாநில அரசா வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ரைட். ஸோ இப்போ இந்த மாநில அரசு ரெக்கார்ட் ஆகுதுன்னு பாத்துக்கிறேன். ரெக்கார்ட் ஆகலையா? ரெக்கார்ட் ஆகிட்டு. ஓகே. ஸோ அப்போ அந்த மாநில அரசு சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து எப்படி யோசிக்கணும் அப்படின்னா ஓகே. ஸோ அப்போ மாநில அரசு இப்போ பாத்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்து வருவாங்க. இப்போ மாநில அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு வந்து வைக்கும் பொழுது ரைட். இப்போ வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா
கவர்னர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரசிடென்ட் விரும்பும் வரை மட்டுமே கவர்னர் வந்து இருக்க முடியும். ரைட், ஹோல்டிங் ப்ரெஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்னர் போஸ்டிங் ஹோல்டிங் ப்ரெஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னா கவர்னர்ங்கிறவர் பிரசிடென்ட் விரும்பும் வரை மட்டும்தான் வந்து இருக்க முடியும். இதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னு சொல்லுவோம். கவர்னர் நினைச்சா என்ன பண்ணலாம், ஆர்டிகல் 356 கீழே ஒரு ஸ்டேட் கவர்மெண்டே என்ன பண்ண முடியும் அப்படின்னா கலைக்க முடியும். ஓகே, சட்டத்தை இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் இருக்குது. ஓகே, இதை மாற்றி தான் ஏதோ சர்வ அதிகாரி போல் இருக்கிறார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்னருடைய ரோல் என்னன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த பில்லுக்கு சரியா தப்பா அப்படிங்கக்கூடிய சைன் போடக்கூடிய விஷயத்த மெயினா வந்து பண்ணுவார். ஸோ அந்த பில்லுல ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வைப்பாரு. இது வந்து எல்லா ஸ்டேட்லையும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளக்கூடிய ஸ்டேட் இல்லாத எல்லா ஸ்டேட்லையும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஓகே, உங்களுக்கு 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. அதான் அதுபடிதான் எலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்குது. ஓகே, அப்போ மக்கள் பிரதிநிதிகளானா நம்ம பீப்புளால எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே, அந்த சட்டத்தை எப்படி வந்து ஒரு கவர்னர் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், இது வந்து பாத்தீங்கன்னா மக்களாட்சி ரிலேட்டடா. அப்போ டிஸ்கஸ் அபவுட் தி ரீசன்ஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெமோக்ரஸி ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எழுதலாம். ரைட், ஆளுநர் ஒப்புதலுக்கு தேவையில்லை என அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டுமா? ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து பாருங்க, இது எல்லாத்துக்கும் புரியுதா? புரியுதுங்க சார். ஓகே, இந்த ஆடை வந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஆட் இருந்துச்சுன்னா அது என்னென்ன பர்பஸ் அப்படின்னு பார்க்கணும். இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க, இது வந்து நான் சொன்ன மாதிரி சென்னை நியூஸ், இதுல தேவையானது மட்டும் எடுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஓகே, ஸோ இது வந்து விட்டுலாம். அடுத்து வந்து பாருங்க, புழல் ஏரி. ஓகே, புழல் ஏரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை. அப்போ இது வந்து என்ன பண்ணணும், என்வாரன்மெண்ட் கீழே ரிவர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லேக் ரிலேட்டடான இஷ்யூஸ். ஓகே, இந்த ஆகாய தாமரை இருக்கிறதுனால என்ன ஆகும், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படும். அப்போ அதுல இருக்கக்கூடிய உயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடும். இது பயாலஜில என்வாரன்மெண்ட்ல வந்து படிப்பீங்க. இந்த நியூஸை பார்த்தா ஆகாய தாமரை அதோட பிரச்சனை என்ன, ஓகே, அதை வந்து இது பண்ணும். ரைட்டா? ஸோ அந்த விஷயத்த வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ரிலேட்டடா இஷ்யூஸ் பாருங்க. குடிவாசிகள் ஏரிகள் கழிவுநீர் வெளியேற்றதை நிறுத்தியதா. அப்போ என்வாரன்மெண்ட் பொல்யூஷன் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கு, அதையும் வந்து பார்க்கணும். ஓகே, அடுத்து இங்க பாருங்க, இது வந்து இங்க பாருங்க, நீட்சியும் மாற்றமும். ஓகே, சார்லஸ் வந்து 3ஆம் சார்லஸ் லண்டனில் வந்து பாத்தீங்கன்னா 40வது மன்னராக முடிசூட்டுறாரு போல. அப்போ இது வந்து நீங்க எப்படி படிக்கணும்னா நேரம் மாடர்ன் இந்தியாவுக்கு போயிருக்கோம். மாடர்ன் இந்தியாவில் டில்லி தர்பார் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும். ரைட்டா? அவங்க பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய இளவரசியை வந்து வர வைக்கிறதுக்கு 1987 நினைக்கிறேன், 87 நடக்கும். 1911 வந்து நடந்து பல ஆயிரக்கணக்கான பணங்களை வந்து செலவழிப்பாங்க, வரவே இருக்குது. அப்போ அந்த டில்லி தர்பார் அப்படின்னா என்ன? ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து இது பண்ணிக்கோங்க. பிளஸ் இந்தியா சார்பில் வந்து அங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணா, அவங்களுடைய ரோல் என்ன, இது எல்லாத்தையும் வந்து படிக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய டாபிக் எப்படி அப்படின்னா, நமக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் யூஸ் பண்றோம். பிரிட்டனும் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வித் டைரக்ஷன் ஆஃப் குயின். ஓகே, இது வந்து இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அப்போ அந்த விஷயத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் வாட்டர்வே 5, நேஷனல் வாட்டர்வே சார்ந்த விஷயத்த வந்து பார்ப்போம். ரைட், இதுக்கும் நேஷனல் வாட்டர்வேக்கும் என்னடா சம்பந்தம் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். வாட்டர்வே. ஓகே, ஸோ நேஷனல் வாட்டர்வே அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ இந்தியாவில் இப்போ எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? இந்தியாவில் 111 வாட்டர்வே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண போறாங்க ஆஸ் பர் 2016 நேஷனல் வாட்டர்வே ஆக்ட் படி. ரைட்டா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்வேயோட இது. இங்க வந்து பாருங்க, ஸோ இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வாட்டர்வே எங்க இருக்கும், அலகாபாத்ல இருந்து
அப் டு இங்க வரைக்கும் பார்தீப் இந்த சுந்தர்பன்ஸ் காடு வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, கங்கா ரிவர்ல ஃபர்ஸ்ட் வாட்டர்வே இருக்கு. செகண்ட் வாட்டர்வே வந்து பாத்தீங்கன்னா சாதியா டு இந்த இந்த துலிப்ரியா ஏதோ ஒன்று ஒரு ஓகே இங்க பிரம்மபுத்திரா ரிவர்ல வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த வாட்டர்வேயோட ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வாட்டர்வே பிரயாக்ராஜ்ல இருந்து ஹூக்ளி ரிவர் வரைக்கும் இருக்கு. ஓகே, பிரயாக்ராஜ்ல இருந்து ஹூக்ளி ரிவர் இப்போ நான் வந்து மேப்ல அங்க காமிச்சேன் இல்லையா, இங்க இருந்து இங்க ஹூக்ளி ரிவர், பிரயாக்ராஜ் அலகாபாத் வந்து பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்களே அது. அடுத்து சாதியா டு டுப்ரி வர செகண்ட் வாட்டர்வே சாதியா டு டுப்ரி வர வந்திருக்கு. ஸோ அடுத்த வாட்டர்வே வந்து பாத்தீங்கன்னா ஓகே கொல்லத்துல இருந்து ஓகே, ஸோ கொல்லத்துல இருந்து பாத்தீங்கன்னா கோட்டாபுரம் வரைக்கும் இருக்கு. கொல்லத்துல இருந்து கோட்டாபுரம் வரைக்கும் எங்க இருக்கு? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே இங்க மூணாவது வாட்டர்வே கொல்லத்துல இருந்து கோட்டாபுரம் வரைக்கும் வந்து புரியுதுங்களா? ஸோ அடுத்த வாட்டர்வே வந்து பார்ப்போமா? ஸோ அடுத்த வாட்டர்வே வந்து பாருங்க. ஸோ வாட்டர்வே 4 தான் வந்து எங்க உள்ளது? தமிழ்நாட்டில் உள்ளது. காக்கிநாடாவில இருந்து புதுச்சேரி வரைக்கும் எந்த பக்கிங்காம் கேனல்ல இது வந்து என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது. இப்போ பாருங்க, ஸோ இங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஸோ கோதாவரி ரிவர் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி பாண்டிச்சேரி வரைக்கும் பக்கிங்காம் கேனல் வந்து இருக்கு. ஓகே, அப்போ பக்கிங்காம் கேனல் அப்படிங்கிறது இந்த லொகேஷன்ல இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி கேனல் இந்த இடத்துல இப்போ நான் இது ஆட்டுறேன் இல்லையா, ராஜஸ்தான்ல இந்த இடத்துல வந்து வரும் இந்திரா காந்தி கேனல். அதையும் நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, எந்த ரிவர்ல வந்து இது பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது இந்திரா காந்தி கேனல் சட்லஜ் ரிவர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ரைட், ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஸோ இந்த இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் வந்து பேரேஜ் சட்லஜ் ரிவர்ல வந்து ஸ்டார்ட் ஆகி இதெல்லாம் வந்து இதாகும். ஸோ இது வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இந்திரா காந்தி ரிவர் அப்படி இல்லாட்டி மேப்ல போயிட்டு அந்த கேனல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி வரும். புரியுதா? அப்போ மேப்புங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். ராஜஸ்தான்ல 2 டிஸ்ட்ரிக்ட்ல தார் டெசர்ட் இந்த லொகேஷன் வரும். அந்த லொகேஷன்ல இரிகேஷனுக்காக சட்லஜ் ரிவரை கனெக்ட் பண்ணி ஹரிக் பேரேஜ்ல இருந்து என்ன பண்றாங்க? இந்திரா காந்தி கேனல். சரி, நம்ம இப்போ நியூஸ் பேப்பருக்கு வரும். இந்த நியூஸ் பேப்பர்ல எங்க நடக்கு? பக்கிங்காம் அரண்மனையில வந்து நடக்குது. ரைட்டா? ஸோ இப்போ அந்த குயின் வந்து இறந்து போறாங்க இல்லையா, அந்த நியூஸை ஒரு அறிவிப்பாங்க. அந்த அறிவிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் எல்லாருக்கும் புரியுதா? எல்லாரும் கேக்குதா பேசுறது? கேக்கு சார். இது பவர் கட் ஆகுதுனால ஓகே. சோ இப்போ நான் பேசுறது கேக்குலையா? சப்போஸ் கட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் திரும்ப கனெக்ட் பண்ணுங்க. இப்போ கேக்குதுல? ஓகே சார், கேக்குது சார். கரண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பக்கிங்ஹாம் கால்வாய் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணிக்கணும், நேஷனல் வாட்டர்வேல ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். ரைட்? ஸோ இப்போ நான் இந்த ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். லைவ் போய் தான் பார்க்கணும். லைவ் ஓகே. ஸோ அப்போ நீங்க வந்து நேஷனல் வாட்டர்வே சார்ந்த விஷயங்களை தெளிவா வந்து தெரிவிக்கணும். அப்போ இந்த நேஷனல் வாட்டர்வேங்கிறது கிட்டத்தட்ட 111 வாட்டர்வே. கேக்குதுல தெளிவா?
சார் கேக்குது சார். மொத்தம் 111 வாட்டர்வே இருக்கு. அதுல 4th வாட்டர்வே தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர்வே, ரைட்? ஸோ அப்போ பக்கிங்ஹாம் கேனல் தெரிஞ்சுக்கிட்டீங்க, பிளஸ் ராஜஸ்தானுடைய கேனல் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்? அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கேட்டுச்சா உங்களுக்கு? கேட்கலையா? நோ சார், அது மட்டும் கேட்கல சார். எதுல இருந்து கேட்கல? லாஸ்டா இந்திரா காந்தி கேனல் பண்ணீங்க. இந்திரா காந்தி கேனல் தார் டெசர்ட்ல இங்க இருக்கும், இந்த லொகேஷன்ல இருக்கும். சட்லஜ் ரிவர்ல இருந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியாவில் ஆஸ் பர் 2016 ஆக்ட் படி மொத்தம் என்ன பண்றாங்க அப்படின்னா 11 நேஷனல் வாட்டர்வே வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த என்னென்ன வாட்டர்வே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 111 வாட்டர்வே. முதல்ல 5 இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12 ஏப்ரல் 2016ல இருந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 111 வாட்டர்வே வந்து பண்றாங்க. ஸோ இந்த மேப்பை நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர்வேல தான் நமக்கு முதலா டிரான்ஸ்போர்ட் வந்து நடந்திருக்கு. முதலா டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வாட்டர்வேல தான் வந்து நடந்திருக்கு. இது வந்து தெரியும். ஏன்னா நீங்க வந்து ஏர் பொல்யூஷனா இருக்கட்டும், வாட்டர் பொல்யூஷனா இருக்கட்டும், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ரிவர் டிரான்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இங்க நான் எதுக்கு இந்த விஷயத்த நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க நேர வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ இதுல பக்கிங்ஹாம் அப்படிங்கக்கூடிய அரண்மனை, ரைட்டா? அந்த பேர்ல என்ன இருக்கு, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேனல் இருக்கு, ரைட்டா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், நேஷனல் வாட்டர்வே லிங்க் பண்ணேன். அப்போ இப்போ வந்து அந்த குயின் வந்து டெத் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து குயின் வந்து இருக்கிறாங்களா வச்சுக்கோங்களேன். டெத் நியூஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. டெத் டேட்டே வந்து நான் வந்து வச்சுக்கோங்க 8th டிசம்பர் என்ன பண்ணிடுறாங்க, 8th டிசம்பர் 2022, ரைட்டா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து இது பண்றாங்க. ஸோ இதோட அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வந்து உண்டு, ரைட்டா? டெத் நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட். அப்போ எப்படி நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரியும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னா லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. லண்டன் பிரிட்ஜ் ஓகே இஸ் டவுன் அப்படின்னா இந்த லண்டன் பிரிட்ஜ் இஸ் டவுன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குயினோட இறப்பை அறிவிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். அப்போ நீங்க இந்த ஆர்டிகிள் ஃபுல்லா இதை வந்து நோட்ஸ் எடுக்கணும் கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியூஸை இது பண்ணுங்க, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க, விடுமுறை நாட்கள் அழகானது, தொடர் விடுமுறை அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிருங்க, இது தேவையே கிடையாது நமக்கு, ரைட்டா? அடுத்து வந்து பாருங்க, அல்லல் அருள்வாள் அல்வார்க்கு இல்லை, உலகத்தோர் தொண்டு செய்வோர் கூடிய தென்னாடு. ஓகே, இது வந்து சோசியல் ரிஃபார்ம், செஞ்சிலுவை சார்ந்த விஷயங்கள், ரிலிஜியஸ் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், ரைட்? இப்போ ஒபக் நாடுகளிடமிருந்து இந்தியா இறக்குமதி குறைந்தது, இதுக்கு என்ன அர்த்தம்? ஒபக் நாடுகள்ல இருந்து இந்தியா இறக்குமதி குறைந்தது. அப்போ ஒபக் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நேர கூகுளுக்கு போங்க, ஒபக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், மேப்ல வந்து போகணும். ஸோ ஒபக் கண்ட்ரிஸ் மேப்ஸ் இந்த இருக்கா, ஒபக் அப்படிங்கக்கூடிய நாடுகளுடைய விஷயங்கள். ஸோ இப்போ இந்த மேப்ல வந்து பாருங்க. அப்போ ஒபக் அப்படின்னா ஓகே, ஒபக் அப்படின்னு வந்து போட்டாச்சு, ரைட்? ஸோ ஒபக்கோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒபக்கோட எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ ஆர்கனைசேஷன் அண்ட் நீங்க விக்கிபீடியாவில் கூட பார்க்கலாம், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் தான் ஒபக் அப்படின்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் வந்து இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான லொகேஷன்ஸ், லைக் ஸோ மெடிட்டேரியன் சீல பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள், இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க, ரைட்? ஆப்பிரிக்காவில் அங்கோலியா, லிபியா, இந்த முக்கியமான நாடுகள் இருக்கும். இதோட மேப்ஸை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ அப்போ ஒபக் நாடுகள் அமைப்பு எண்ணெய் வளங்களுக்கான நாடுகள். எப்போ வந்து இதோட தலைநகர் வியன்னாவில் இருக்கு, வியன்னாவில் வந்து இருக்கு இதோட தலைமையகம், ரைட்? இதை வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்போ தொடங்குறாங்க, 14th செப்டம்பர் 1960ல தொடங்குறாங்க. இதோட மேப்பு ஜஸ்ட் நீங்க வந்து கூகுள்ல வந்து போட்டீங்க அப்படின்னா, ரைட்டா? கூகுள்ல போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேப் வந்து வரும். எங்க ஈக்குவேட்டார், வெனிசுலா, ஓகே, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈரான், ஈராக், கத்தார், சவுதி அரேபியா, குவைத், யுஏஇ, இந்த நாடுகள்லாம் இருக்கு, ரைட்? ஸோ அடுத்து ஆப்பிரிக்கா நாடுகள்ல லிபியா, அல்ஜீரியா, நைஜீரியா, இங்க கோல்டு வந்து கிடைக்கும், ஓகே, காங்கோ, அங்கோலா, அதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த நாடுகள் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ல ஒரு மிக முக்கியமான நாடுகள். இந்த நாடுகள்ல இருந்தா என்ன வரும், எண்ணெய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி வந்து பண்ணுவாங்க.
அப்போ இந்த நாட்டுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ரைட்? ஸோ இப்போ இந்த நாடுகளுடைய அப்போ 1900 என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாடுகள்ல இருந்து எண்ணெய் இறக்குமதி பண்றதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ 14th September 1960 உருவாக்கப்பட்ட நாடுகள்ல இருந்து எண்ணெய் வளம் இது பண்றதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்ப்போமா ரீசன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒபக் நாடுகள் அப்படின்னா என்ன சொல்லிட்டீங்க, எண்ணெய் இறக்குமதி வந்து கம்மியாயிருச்சுன்னு சொல்றாங்க. எதுக்காக? உக்ரைன் ரஷ்யா போர். உக்ரைன் ரஷ்யா போர். அதுக்கப்புறம் உக்ரைன் ரஷ்யா போர்னா என்ன பண்ணணும், நேர உக்ரைன் வெஸ் ரஷ்யா இதோட மேப். நீங்க நியூஸை உள்ள பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மேப் தெரிஞ்சாதான் தெரியணும். ஏன்னா ரஷ்யா எங்க இருக்கு, உக்ரைன் எங்க இருக்கு அப்படிங்கக்கூடிய மேப்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வேர்ல்டு மேப் போங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தெரியணும். எந்த டாபிக்காவது புரியலைன்னா நீங்க ஆச்சரிய கல்வியோட நம்பருக்கு நீங்க வந்து கேட்கலாம், உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வேர்ல்டு மேப்ல இந்த இடத்துல இருக்கிறது தான் என்னது, உக்ரைன் அப்படிங்கிறது. அப்போ ரஷ்யாவில் உக்ரைன் யூரோப்புக்கு இதுக்கு இடையில இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னது, கிரிமியா அப்படிங்கிறது. 2014 ரஷ்யாக்காரன் வந்து ஆக்குபை பண்ணிட்டான். ஓகே, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு கீழே ஓகே பிளாக் சி வந்து இருக்கு. அப்போ உக்ரைனோட பார்டர்ல பிளாக் சி வந்து இருக்கு. இதையும் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதா இருக்கு இல்லையா, இது வந்து மெடிட்டேரியன் சி, இது வந்து பிளாக் சி, ஓகே காஸ்பியன் சி இங்க இருக்கு. அதை வந்து வேர்ல்டு மேப்ல நீங்க வந்து பக்காவா நீங்க வந்து பாத்துக்கணும். புரியுதா? நியூஸ் பேப்பர் இது வரைக்கும் இப்படி படிச்சிருக்கீங்களா? இதுதான் வந்து மெத்தட். இப்படி படிச்சீங்கன்னா தான் யூஸ். அப்படி இல்லாட்டி நம்ம என்னத்தை தான் நோட்ஸ் எடுத்தாலும் இது எடுத்தாலும் இதாயிரும். முதல்ல ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், போக போக உங்களுக்கு வந்து பழகிரும், ஈஸியா இது பண்ணிடலாம். சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கதான் என்ன இருக்கு, இது ரஷ்யா, இது பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து இருக்கு. ஓகே, இந்த லொகேஷனை நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? வேர்ல்டு மேப்ல பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கதைக்கு போவோம். உக்ரைன் போர். அப்போ இறக்குமதி எதனால குறையுது, போர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்க, பொருளாதார தடை வந்து வைக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ரஷ்யா நாடுகள், ரஷ்யா கச்சா எண்ணெயை வந்து வாங்குறத வச்சுனாங்க. இந்த ரஷ்யாட்ட இருந்து யூரோப் நாடுகள், மவுஸ் வச்சிருக்கேன் புரியுதா, யூரோப் நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திட்டாங்க. அப்போ நாம என்ன பண்றோம், இப்போ அமெரிக்காட்ட இருந்து செல் கேஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அப்போ உலக லெவல்ல இந்த கரன்சி வார் ரிலேட்டடா இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க வந்து பார்க்கணும். ஓகே, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாருங்க, காரணமாக எண்ணெய் மலிவு விலையில் ரஷ்யா வந்து வழங்குது. இப்போ ஒபக் நாடுகள்ல ஏன் இந்தியா ஆயில் வாங்கல அப்படிங்கிறதுக்கு ரீசனை பாருங்க. ஸோ ஒபக் நாடுன்னா இப்போ ஈக்குவேட்டார், வெனிசுலா, லிபியா, குவைத்து இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒபக் நாடுகள். இந்த நாடுகள்ல இருந்து நாம வந்து என்ன வாங்கல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து அங்க ஆயில் வாங்குறது வந்து கம்மியாயிடுச்சு. அப்ப ஆயில் வாங்குறது கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்ம இப்ப யார்கிட்ட வாங்குறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாட்ட வந்து வாங்குறோம். ஸோ ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறதுனால, இந்தியா வந்து வாங்குறதுனால என்ன லாபம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ரஷ்யாவுக்கு நிறைய ஆயில்ஸ் வந்து இருக்கு. எதனால, அவன் யூரோப்காரனுக்கு ஆயில் வந்து கொடுக்கல. இப்போ நம்ம ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ரஷ்யா நமக்கு என்ன பிரச்சனைனாலும் நமக்கு வந்து கை கொடுப்பாங்க. இப்போ ஆயில் சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். அப்போ ரஷ்யா நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஓகே, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீனா அமெரிக்காவை அடுத்து கச்சா எண்ணெய் அதிக அளவில் இருக்கு. அப்போ 3வது லெவல்ல தேர்ட் போர்ஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணதுல இந்தியா வந்து இருக்கு. அப்போ இந்த கச்சா எண்ணெய் சார்ந்த விஷயத்துல இந்தியாவை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அமெரிக்காட்ட எந்த நாடுகள்கிட்ட நம்ம வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணாலும் அவங்களுக்கு நாம வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்கணும், டாலர்ல பணத்தை வந்து கொடுக்கணும். புரியுதா? டாலர்ல பணத்தை வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்தியா அங்க இருக்கு, ரைட்டா? இந்தியா அங்க இருக்கு. ஓகே, ஸோ நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கச்சா எண்ணெய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்குமதி பண்றோம். ஸோ இந்தியா உங்களுக்கு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்தவரையில நம்ம வந்து என்ன பண்றோம், ஸோ இந்தியா அங்க இருக்கு, ரைட்டா? அங்கிட்டு குஜராத், தமிழ்நாடு, ஓகேவா? இப்படி லைட்டா போட்டு வச்சுக்கோங்க.
நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்தியாவில் நம்ம என்ன பண்றோம்னா வெளிநாடுகள்ல இருந்து என்ன பண்றோம், ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்படி ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நாம என்ன கொடுக்கணும் அப்படின்னா டாலர்ல பணத்தை வந்து கொடுக்கணும். டாலர்ல பணத்தை வந்து கொடுக்கணும். அப்போ நமக்கு வந்து டாலர்ல நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆயிலை வந்து ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒரு பேரலல் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு $50 ஈஸியா வந்து கொடுத்துடலாம். ஆனா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இப்போ $1 அப்படிங்கிறது 82 ரூபாயில இருக்கு, ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வீக்னஸ் ஆஃப் தி இந்தியன் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா $1 நம்ம 82 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, ரைட்? இதே $1 40 ரூபா கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கரன்சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆஃப் தி இந்தியன் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரென்தன் ஆஃப் தி இந்தியன் கரன்சி. இப்படி கரன்சி வீக்னஸா இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணும், நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும். பி அண்ட் இ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம கரன்சி வீக்னஸா இருக்கும்போது நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நமக்கு லாபம். ஏன் அப்படின்னா அவன் $1 82 ரூபா நமக்கு வந்து தரணும். அப்போ இந்த நேரத்துல நம்ம கரன்சி வீக்னஸா இருக்கும்போது என்ன பண்ணணும், நிறைய எக்ஸ்போர்ட் வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்தியன் எக்கனாமி நல்லா வந்து பூம் ஆகும். இதே இது நம்ம ஸ்ட்ரென்த்து, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கரன்சி ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு வேர்ல்டு எக்கனாமில அப்படின்னா நிறைய இம்போர்ட் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் ஆயில் இருக்கோ அந்த ஆயில் ஸ்டோரேஜ் வச்சு அங்கங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம கரன்சி ஸ்ட்ரென்த்தனா இருந்துச்சுன்னா நிறைய இம்போர்ட் பண்ணலாம், வீக்னஸா இருந்தா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த வேர்ல்டு கரன்சி லெவலை பொறுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து மெயினா வந்து எடுப்பாங்க, ரைட்டா? இப்போ நம்ம வந்து ரஷ்யாட்ட இருந்து என்ன பண்றோம், ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்றோம். இதனால அந்நிய செலவாணி சார்ந்த விஷயத்துல நம்ம நிறைய வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே. இப்போ ஒபக் நாடு மத்திய கிழக்கு ஓகே, மத்திய கிழக்கு அப்படிங்கிறதான் நான் இங்க மேப்ல காமிச்சேன். என்னது, ஸோ இந்த ஜோன்ஸ். ஓகே, இந்த மேப்ல காமிக்கிறேன், இங்க இருக்கு. ஓகே, மத்திய கிழக்கு பகுதி. ஓகே, அடுத்து வந்து பாருங்க. ஓகே, அடுத்து ஆப்பிரிக்கா நாடு. ஆப்பிரிக்கான்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த பகுதி, ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆப்பிரிக்கா நாடு. ஓகே, என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது 70% 40% கம்மியா இருக்கு. ஓகே, அப்போ இந்தியா கச்சா எண்ணெய் தேவையில் 90% அந்த நாடுகள்ல இருந்தா வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ புதுசா ரஷ்யா நாடு வந்து பாத்தீங்கன்னா பூம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ உக்ரைன் ரஷ்யா போருக்கு முன்னாடியே நாம வந்து 0.2% தான் வாங்கியிருக்கோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 36% வாங்கியிருக்கோம். ஓகே, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈராக் அண்ட் சவுதி அரேபியாவில் வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் அளவை விட ஈராக் சவுதி அரேபியாவோட, ஈராக் இங்க இருக்கும், சவுதி அரேபியா மெக்கா அந்த இதெல்லாம் அங்க இருக்கும். இந்த நாடுகளை விட நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆயில் வந்து இம்போர்ட் பண்றோம், ரைட்டா? ஸோ இந்த பீப்பாய்க்கு எவ்வளவு ரேட்டு அப்படிங்கிறத வந்து பாத்துக்கோங்க. ஒபக் கூட்டமைப்புல 13 நாடுகள் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ முன்பு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொண்டு வரப்பட்ட கப்பல் கிடைத்ததில் முக்கியமா இங்கிட்டு ஃபுல்லா வந்து சைனாக்காரன் இருப்பான். வேர்ல்டு மேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ரஷ்யாவில இருந்து கொண்டு வரணும்னா இங்க இருந்து ஒரு போர்ட் இருக்கும். இந்த போர்ட்ல இருந்து சைனாக்காரன்லாம் தாண்டி தான் வந்து கொண்டு வரணும். ஸோ அதனால பிரச்சனைகள் இருக்கு. நம்ம வந்து ஈஸியா என்ன பண்ணிட்டோம், அக்சஸ் பண்ணி கச்சா எண்ணெய் வந்து கொண்டு வரோம், ரைட்? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்க மல்யுத்த போராட்டம், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ். ஓகே, மருத்துவ இடங்களே மத்திய அரசே வந்து இதாகும். அப்போ கண்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து பாருங்க, ரைட்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் எலெக்ஷன்ஸ், கர்நாடகா எலெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா எலெக்ஷன்ல எத்தனை அசம்பிளி இருக்கு? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுங்க, விக்கிபீடியா போங்க, போயிட்டு கர்நாடகா, ஓகே, கர்நாடகா வந்து போட்டு விக்கின்னு போடுங்க. விக்கின்னு போட்டுட்டு நேரா விக்கிபீடியாவில் சைட்ல போனோம். அங்க இருந்து என்ன இருக்கு, 2 அவைகள் வந்து இருக்கு. பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். பை கேமரல் அப்படின்னா மேலவை கீழவை வந்து இருக்கும். யூபி, பீகார், கர்நாடகா, ஓகே, ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து உண்டு. கர்நாடகா, ஓகே, காவேரி ரிவர், தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்க பை கேமரல், ஓகே, யூனி கேமரல் வந்து சிங்கிள் அசம்பிளி கிடையாது, டபுள் அசம்பிளி. ராஜ்யசபாவுக்கு 12 சீட்டு, லோக்சபாவுக்கு 28 சீட்டு. கர்நாடகா ஹைகோர்ட் வந்திருக்கு, இதை வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா சார்ந்த விஷயத்துல மைசூர் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா 1 நவம்பர் 1956 இது பண்றாங்க. ஓகே, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கர்நாடகா ரீநேம் வந்து பாத்தீங்கன்னா 1976 இது பண்றாங்க. பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
லக்ஷதீபோட பார்டரா வந்துருக்கு, இதெல்லாம் லைட்டா பாத்துக்கோங்க. ரைட். ஸோ அது சார்ந்த நியூஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேரவை தேர்தல். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தேர்தல் நடத்துறாங்களா? அப்போ யூனியன் டெரிட்டரியில அங்க வந்து அசம்பிளி இருக்கா இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து வாசிக்கணும். அப்போ ஆர்டிகல் 370 என்ன, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அளிக்கப்பட்ட வந்த சிறப்பு அந்தஸ்து என்ன பண்றாங்க 2019 ஆகஸ்ட் மாசம் இது பண்ணுவாங்க. அடுத்து 2019 லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ அங்க வந்து எலெக்ஷன்ஸ் வந்து வருது. ஓகே. அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா மறுவரை செஞ்சிருக்காங்க. செஞ்சு என்ன பண்ணிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத வந்து யார் இது பண்ணுவா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிளஸ் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டெலிமேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல காஷ்மீர் பண்டிட் இஷ்யூஸ் இருக்கு, பயங்கரவாதிகள் இஷ்யூஸ் வந்து இருக்கு. ரைட்டா? அதை வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்போ என்ன எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மொத்தம் 90 தொகுதியில 50 தொகுதிக்கு மேல 90 தொகுதி வந்து இருக்கு. அந்த எலெக்ஷனை நீங்க என்ன பண்ணணும், ஓகே, பார்க்கணும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க. துணைநிலை ஆளுநர் ஆளுநர் இல்லாம துணைநிலை ஆளுநர் யார் இருந்திருக்கிறாரு. ஸோ சுற்றுலா சார்ந்த டெவலப்மெண்ட், ரூரல் லோக்கல் உள்ளாட்சி தேர்தல் வந்து சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் வந்து பாருங்க. ஓகே. ஸோ இந்திய ஜனநாயகம் முன்னெடுப்பதெல்லாம் இல்லாத சிறப்பை பெற்றுள்ளது குடியரசுத் தலைவரோட ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம இந்தியாவில் ஜனநாயக சார்ந்த பிரச்சனைகளை வந்து பார்த்தோம், அதையும் குடியரசுத் தலைவர் சொல்லக்கூடிய கண்டனே வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அதையும் பார்த்துக்கணும். அடுத்து கேரளாவில் டிசாஸ்டர் ரிலேட்டடா படகு வந்து கவிழ்ந்திருக்கு, அதுக்கான ரீசன் வந்து பார்க்கணும். ஓகே. கேரளா மாநிலம் மலப்புரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றுலாவில் 20 பேர் இது இறந்துருக்காங்க, அதோட ரீசன் வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் மகாவிஷ் அங்காடி இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்து பாருங்க. சரியா? ஸோ கர்நாடகா எலெக்ஷன் எவ்வளோ தொகுதி அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஸோ மீதி நாளைக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைய வகுப்பு கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். இடையில பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம ஆட்சியர் கல்வியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இது பண்ணுங்க. ஸோ எது படிக்கணும் எது படிக்க வேண்டாம் அப்படிங்கக்கூடிய முழு தகவலையும் உங்களுக்கு வந்து ஆட்சியர் கல்வி புத்தகம் மிகச்சிறப்பான முறையில் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதனால ஸோ புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் இணையதளத்தில் ஆட்சியர்.inல இது பண்ணிக்கலாம். அதுலேயுமே நான் செப்பரேட்டாக ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து கொடுத்துருப்பேன். ரைட்டாக? அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆட்சியர் கல்வி நம்பர் இதுதான் 9500399670. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாரும் நல்லா படிங்க, சிறப்பாக படிங்க. வாழ்த்துக்கள். எதுவும் டவுட்னா வாட்ஸ்அப்புக்கு கூப்பிடுங்க. புத்தகம் வேணும்னா நம்ம இணையதளத்தில் நீங்கள் நேரடியாக பெற்றுக்கலாம். ரைட்டா? இது வந்து tnusrb இந்த எஸ்ஏ எல்லா எக்ஸாமும் பயந்துரும், அந்த அளவுக்கு இந்த புக் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இனிமே நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்.